அம்மா ஓ காலையில் என்னம்மா பண்ண போகிறேன்? இன்னைக்கு லெமன் சாதம் கிளற போகிறேன். என்னம்மா சூப்பராக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆமாம், இங்கே பாருங்க செம்மையாக ரெடி பண்ணிட்டாங்க அம்மா. அம்மா ஓ இன்னைக்கு கிறிஸ்மஸ் வேறு, காலையிலே லெமன் சாதம்மா? ஆமாம் ஆமாம், ரொம்ப நாளாச்சுலம்மா சாப்பிட்டு. ஆமாம், அதனால தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஆமாம், எல்லாத்துக்கும் இன்றைக்கி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அம்மா ஓ போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். சரி வாம்மா. பாருங்கள், எல்லாத்தையும் ரெடியாக கொண்டு வந்து வச்சுட்டேன். இப்போ குக்கர்லேயும் 2 கிளாஸ் அரிசி களைஞ்சி வந்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு சாப்பாட்டை ஃபஸ்ட்டு வச்சுப்போம். ஒரு 3 விசில் வந்தோன்னே சாப்பாடை இறக்கி கிளறிடுவோம். இப்போ 3 விசில் வந்துட்டு இப்போ சாப்பாடை இறக்கி வச்சுட்டு இப்போ லெமனை புழிஞ்சி தாளித்து ஊற்றிடுவோம். இப்போ 2 லெமன் தான் எடுத்துக்க போகிறோம். விதையெல்லாம் எடுத்துடலாம், வடிகட்டிப்போம். பாருங்கள், லெமன்லாம் புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு தாளித்து ஊற்றிடுவோம். எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். இப்போ எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு இப்போ எண்ணெயை ஊற்றிடுவோம். எண்ணெய் காஞ்சிட்டு பட்டை மிளகா போட்டுருவோம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுருவோம். இப்போ கடலைப்பருப்பு போட்டுருவோம். கருவேப்பிலை போட்டுருவோம். இப்போ மல்லாட்டையை போட்டுருவோம். லெமனை ஊற்றிடுவோம். இதை மஞ்சத்தூளை போட்டுருவோம். உப்பு போட்டுருவோம்.
நல்லா லெமன் ரசம் வச்சு இறக்கியாச்சு. இப்போ விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஊற்றி கிளறிடுவோம். அம்மா ஓ லெமன் சாதம் ரெடி ஆகிட்டேம்மா. ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சாதம் நல்லா வேற வேறன்னு இருக்குங்க. ஆமாம், இதுக்கெல்லாம் லெமன் சாதத்துக்கெல்லாம் வேற வேறையாக தான் இருக்கணும். ஆனால் நல்லா வாடையாக நல்லா வாசமாக நல்லாயிருக்கு. இப்போ போய் இதுக்கானது துவையை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் முட்டை கொஞ்சம் கிரேவி மாரி பண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் சைடு சாப்பிட போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் பாருங்கள். மஞ்சத்தூள் அம்மா கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. நான் எப்பொழுதுமே மஞ்சத்தூள் அதிகமாக போட மாட்டேன், கம்மியாக தான் போடுவேன். அம்மா ஓ லெமன் ரைஸ் ரெடி ஆகிட்டேம்மா. ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, முட்டை கிரேவி துவையல் செம்மையான காம்பினேஷன்மா. லெமன் சாதத்துக்கு துவையல் தான் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குமா? தேங்காய் துவையல். அதுவும் மழை வர மாதிரி இருக்கா? ஆமாம், அதனால் கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த டைமில் இந்த மாதிரி சூடாக சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். அம்மா ஓ அதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி வேறு கிறிஸ்மஸ்ஸா, கேக் எல்லா வீட்லேயும் கேக்கு பண்ணுவாங்க. நம்ம இன்றைக்கி லெமன் ரைஸ் காலையிலே சாப்பிட்டுட்டு அதுக்காக தானே கேக்கெலாம் சாப்பிட்லாம். நல்லா இருக்குல்லம்மா? எல்லாமே நல்லாயிருக்கு.